என்ன சித்தப்பா நீங்க? உங்களுக்கு எப்பவும் எங்க மேல டவுட் தான். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ரகசியம்லாம் எதுவும் பேசிக்கல. நீங்க சிந்துவுக்காக டைமண்ட் நெக்லஸ், கோல்டு செயின், கோல்டு வளையல்லாம் வாங்கிருக்கீங்கன்னு சித்தி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை கேட்டதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? மருமகளுக்காக நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்றீங்கன்னு உங்களை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தோம் சித்தப்பா. வேற ஒண்ணும் இல்ல. ஆமாங்க. சரி சரி, ரெண்டு பேரும் புதுசா எந்த பிரச்சனையும் பண்ணாம நல்லபடியா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. செவந்தி, நீயும் சம்மந்தி அம்மாவுமே எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்கீங்க. என் மருமகளுக்கு வளகாப்பு நடக்கிறப்போ அதுல என்னோட பங்களிப்பும் இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் மேடம். நானும் அத்தையும் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்க இருந்து சிந்துவுக்கு வளகாப்பு சம்பிரதாயத்தை பண்ணி அவளை வாழ்த்துங்க, அதுவே போதும். எங்க மருமகளை வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்றதுக்கு தானே நானும் என் வீட்டுக்காரரும் வந்திருக்கோம். அத நாங்க சிந்துவுக்கு மனப்பூர்வமா பண்ணுவோம். ஃபங்க்ஷன் என்ன ஸ்டார்ட் பண்ண போல. செவந்தி, சொல்லுங்க அத்தை. சிந்துவுக்கு வளகாப்பு வைக்கிறோம்னு இங்க பக்கத்துல நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லியிருந்தோம்ல. கலாவும் விமலாவும் வந்திருக்காங்க பாரு. வாங்க 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 உட்காருங்க. செவந்தி, ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்தடுத்து ஆளுங்க வர ஆரம்பிச்சிடுவாங்க. வாசல்ல நின்று வரவேற்கிறதா முறை. நீ போய் வரவேற்பு கொடு. நான் இங்க இருந்து பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். நான் பண்ணியிருக்கிற 7 வகையான சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சு சாஸ்திர முறைக்கு இங்க வைக்க சொன்னீங்கல்ல அத்தை, அதை நான் எடுத்து வச்சுட்டு போயிடுறேனே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, நீ போ. சரிங்க அத்தை, நீங்க உட்காருங்க. வாங்க வாங்க, நீங்க உட்காருங்க. என்ன சித்தி, அம்மாவும் அப்பாவும் கௌதம கூட்டிட்டு வருவாங்கன்னு சொன்னீங்க, இன்னும் அவங்க வரலையே? இப்ப கௌதம் அங்கதானே தங்கி இருக்கான். அக்காவும் மாமாவும் கௌதம் சிந்துவோட சேர்ந்து வாழறதா சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால அவனை கூட்டிட்டு வந்துருவாங்க. இதெல்லாம் டிராமான்னு பாவம் அவங்களுக்கு தெரியாதுல்ல. வாங்க வாங்க, உள்ள போங்க. அக்கம் பக்கம் எல்லாம் சொல்லி வாங்க 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 உட்காருங்க. உட்காருங்க. வீரா அப்பாவும் அம்மாவும் கௌதம கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. வாப்பா. என்னம்மா செவந்தி, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்பா. சித்தப்பா, அம்மா அப்பா கூட கௌதம் வந்துட்டான். வந்துட்டானா? நீ எதுக்கு இங்க வந்த? என்ன செவந்தி இப்படி சொல்றீங்க? என் ஒய்ஃபுக்கு வளகாப்பு நடக்கும்போது அதுக்கு நான் வராம இருந்தா எப்படி? எங்க நம்ம கௌதம ஏன் வந்தன்னு வாசல்லே நிக்க வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட போய் பேசலாம். சரி வா. ரகு வாங்கப்பா. அம்மா நீ உட்காந்துரு, நாங்க வந்து. சரிப்பா. உன்னதான் கேக்குறேன் கௌதம், ஏன் வந்த? நான் ஏன் வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா செவந்தி? இன்னைக்கு என் ஒய்ஃபுக்கு வளகாப்பு நடக்குது. ஒரு ஹஸ்பண்டா நான் தானே பக்கத்துல இருக்கணும். அதுக்கு தான் வந்து. அவளுக்கு தான் உன்னை பார்த்தாலே பிடிக்காதே. உன்னை பார்த்தாலே டென்ஷன் ஆயிடுவா. அப்புறம் எங்க உன்னை ஹஸ்பண்ட்னு சொல்லி
அவ பக்கத்துல இருக்க சம்மதிப்பா? அவ என் மேல இருக்கிற கோபத்துல என்ன வெறுப்பாங்கிறதுக்காக நானும் அப்படியே விலகியே இருக்க முடியுமா செவந்தி? அவளை சமாதானப்படுத்துற முயற்சியை நானும் பண்ணிதானே ஆகணும். நீ என்னதான் அவளை சமாதானப்படுத்த நினைச்சாலும் நீ பண்ண துரோகத்துக்கு அவ மனசு இறங்கல வரமாட்டா. செவந்தி, வளகாப்புங்கிறது ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணுக்கு ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன். தன்னோட வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் தனக்கும் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்போ எந்த பொண்ணும் தன்னோட புருஷன் பக்கத்துல இருக்கணும்னு தான் ஆசைப்படுவா. நீ வேணா பாரு, கௌதம் சிந்து கிட்ட பேசினா அவ நிச்சயம் சமாதானம் ஆயிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ஆண்டி. கௌதம் மேல சிந்து எந்த அளவுக்கு தாங்க முடியாத வெறுப்புல இருக்காங்கன்னு எங்களுக்கு தானே தெரியும். இப்போ உங்க பையனை பார்த்தாங்கன்னா பயங்கரமா டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அனாவசியமா சிந்துவோட மனசை உடைக்க வேண்டாம். தயவு பண்ணி உங்க பையனை இருந்து போக சொல்லுங்க. என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? 1000 தான் இருந்தாலும் கௌதம் உங்களோட மச்சான். சிந்துவோட சேர்ந்து வாழணும்னு தவிச்சுக்கிட்டு இருக்கான். அவளை சமாதானப்படுத்தி இவன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கான ஏற்பாடு பண்றதை விட்டுட்டு இங்க இருந்து இவனை போக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏய், உன் தம்பி நல்லவனா யோகிய சிகாமணியா இருந்திருந்தா நாங்க எந்த பிரயத்தனப்பட்டாவது சிந்துவை இவனோட சேர்த்து வச்சிருப்போம். ஆனா உன் தம்பி ஏமாத்துக்காரனா இருக்கானே, அது தெரிஞ்சுதான் சிந்து இவனை தேவையில்லைன்னு சொல்றா. அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்லம்மா. அப்ப ஏதோ ஒரு வயசு கோளாறுல சிந்துவை ஏமாத்திட்டான். இப்ப என் புள்ள நல்ல விதமா திருந்தி அவ கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறப்பவும் இப்படி சந்தேகப்பட்டா எப்படிமா? மா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இப்ப நீங்க சொல்ற மாதிரி உங்க பையன் திருந்தி சிந்துவோட நல்லபடியா வாழ்றதுக்கு சம்மதம்னு சொன்னது அது எங்க எல்லாருக்கும் சந்தோஷம்தான். ஆனா சிந்து அவ்வளவு சீக்கிரத்துல இதுக்கு சம்மதிக்காதுமா. சிந்து இந்த வளகாப்பு நடத்துறதுக்கு ஒத்துக்கலன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். செவ்வந்தி தான் சமாதானப்படுத்தி இந்த ஃபங்க்ஷனை நடத்திட்டு இருக்கு. முதல்ல இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி முடிப்போம். அதுக்கப்புறம் நம்ம நிதானமா இதை பத்தி பேசலாமே. மாமா சொல்றது சரிதான் மேடம். நாம இத பத்தி சிந்து கிட்ட எதுவுமே பேச வேண்டாம். இந்த ஃபங்க்ஷன்ல கௌதம் கலந்துக்க வேண்டாம். என்ன? அப்புறமா இத பத்தி என்ன இப்படி யோசிக்கலாம். பேசிட்டு இருக்காங்க? இருப்பா என்னங்க இப்படி சொல்றாங்க? செவந்தி, மன்னிக்கணும். அவனை இங்க வர சொன்னதே நான் தான். சிவந்தி, உங்களுக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் சரி,